வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னாக்கா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தமிழ்ல இதற்கு செயற்கை நுண்ணறிவு என்ற பொருள். அப்படி இல்லாம, இப்பல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேஸ் ரெகக்னைசேஷன் அப்படின்னாக்கா, நீங்க ஜஸ்ட் மொபைல உங்க முகத்துக்கிட்ட நீங்க காமிச்சாலே போதும். உங்களோட முகத்த அது வந்து ரீட் பண்ணி, ஸ்கேன் பண்ணி, டைரக்ட்டா அன்லாக் பண்ணும். அடுத்து ஒரு கான்டாக்ட்ட கால் பண்ணி, இந்த கான்டாக்ட்டுக்கு நீ வந்து கால் பண்ணு, இல்ல ஒரு மெசேஜ் அனுப்பு அப்படின்னாக்கா, அது அது ஒரு உதாரணம். அடுத்து இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறோம். நீங்க சொல்றீங்க, நான் வந்து அண்ணா நகர்ல இருந்து நான் வந்து டி நகர் போணும். 5 மணிக்கு போணும். எனக்கு வந்து ஒரு மேப் காட்டு, ரூட்டு காட்டு. 5 மணிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதோ ஒரு ப்ரெடிக்ஷன் இப்போ இருக்கிற கரண்ட் டிராஃபிக், வெதர் மற்ற எல்லா கண்டிஷன் சினாரியோ பேஸ் பண்ணி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி காட்டும். 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். இப்போ இந்த போகிற வழியிலலாம் இவ்வளோ தடங்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ வந்து நம்மளோட வாழ்க்கையோட பயணிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா அது வந்து அது ஒர்க் ஆகிறதுக்கு இந்த டெக்னாலஜிக்கு 3 விஷயங்கள் தேவை. ஒன்று வந்து டேட்டா, இன்ஃபர்மேஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து அல்கோரிதம் அப்படின்னாக்கா இன்ஸ்ட்ரக்ஷன், அது வந்து டெக்னிக்கலாக சொல்ல போனோம்னாக்கா ப்ராம்ப்ட். டேட்டா இருக்குது, என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்தா அந்த டேட்டா நமக்கு கிடைக்கும், அது முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி இந்த டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் வச்சு அதை அப்படியே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதுவும் வந்து தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டு இருக்கு. இதற்கு சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னாக்கா, குழந்தைகிட்ட நம்ம வந்து சிங்கத்தை பற்றி சொல்கிறோம். சிங்கம்னாக்கா அது வந்து இந்த நிறத்தில் இருக்கும், அது கூர்மையான பற்கள் இருக்கும், அது வந்து இவ்வளோ வலுவாக இருக்கும், இவ்வளோ வெயிட் உடையதாக இருக்கும், அது வந்து இவ்வளோ ஸ்பீடில் ஓடும். இது வந்து இந்தியாவில் இருக்க சிங்கம்னாக்கா இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் இருக்குது. இப்போ இதே ஆப்பிரிக்காவில் இருக்க சிங்கம்னாக்கா அதற்குன்னு சில கேரக்டரிஸ்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸை காட்டுறோம், அந்த குழந்தைக்கு வீடியோஸை காட்டுறோம். இந்த மாதிரி பல சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை குழந்தைக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, இது எல்லாம் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டு, அது அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு, அது வந்து தன்னோட அறிவில் ஸ்டோர் பண்ணி வச்சுது. இப்போது அப்புறம் நீங்கள் வந்து இதே குழந்தைகிட்ட நீங்கள் வந்து சிங்கத்தை பற்றி ஒரு சின்ன படம் காமிச்சோன்னா அது என்ன பண்ணுது, டக்கு டக்கு டக்குன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் அது கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஆமாம், சிங்கம்னாக்கா எப்படி இருக்கும், சிங்கம் வந்து வெயிட் இவ்வளோ இருக்கும், சிங்கம் வந்து மரம் ஏறும், சிங்கம் வந்து தன்னுடைய பிராணிகளை வந்து நல்லா வேட்டையாடும், அது இந்த மாதிரி பிராணிகளை தான் அது வந்து விரும்பி வேட்டையாடும். இது வந்து இந்தியாவில் இருக்க சிங்கம் இந்த மாதிரி இருக்கும், ஆப்பிரிக்காவில் இருக்க சிங்கம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அதுவே கொடுக்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் எப்படின்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ். இதே லாஜிக்கை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே யூஸ் பண்ணுறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி டேட்டா, அல்கோரிதம், லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதோட மூலப்பொருள்லாம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படியெல்லாம் நம்ம எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக்கு போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கனாக்கா, அந்த இடத்த வந்து போகணுன்னாக்கா ஒரு பிளான் பண்ணி ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து நீங்கள் வந்து பெங்களூருக்கு போகணுன்னாக்கா, இப்போ வந்து நாளைக்கு கிளம்பணும், நாளைக்கு போகணும் அந்த ட்ரிப்பு அப்படின்னாக்கா, இது வந்து எந்த ரூட்டில் போகலாம், எந்த டைமிங்ஸில் போனால் இந்த டைமிங்கில் போய் சேரலாம், காரில் போனால் எந்த ரூட்டில் போகலாம், இதே நீங்கள் வந்து பஸ் இல்லை ட்ரெயினில் போனால் எந்த ரூட்டில் போகலாம் அப்படின்றத நீங்கள் வந்து டேட்டா கொடுத்துட்டீங்கன்னாக்கா அதை ப்ரொடிக்ட் பண்ணி நாளைக்கு இருக்கிற அந்த வெதர் ஃபோர்காஸ்ட்டையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ போகிற வழியில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதா, ஏதோ ரோடு ஒர்க் நடக்குதா, வேறு ஏதாவது ரூட்டு மாற்றி போகணுமா அப்படின்றது எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் 2-3 ரூட் இருந்தால் அது 2-3 ரூட் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த ரூட்டில் போனால் இவ்வளோ டைம் ஆகும், இந்த ரூட்டில் போனால் இந்த வழியில் போகலாம், இந்த ரூட்டில் போனால் இந்த மாதிரின்றதெல்லாம் வந்து மேப் வந்து உங்களுக்கே வந்து இன்ட்ராக்டிவ் மேப்னு சொல்லுவாங்க. இந்த மேப் வந்து உங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு வந்து சாயந்தரம் 5 மணிக்கு சேரணுன்னாக்கா காலையில் இத்தனை மணிக்கு கிளம்பணும், இந்த ரூட்டில் போகணும், வெதர் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வாய்ஸ் அசிஸ்டண்ட். இப்போ நீங்கள் வந்து காரில் போயிட்டே இருக்கீங்க, டக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஹலோ கூகுள், நீ எனக்கு வந்து இந்த பாட்டு போடு அப்படின்னா அந்த பாட்டு போட்டுரும். இதே மாதிரி நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சிரி யூஸ் பண்ணலாம். ஹலோ சிரி, எனக்கு இந்த யூடியூப்பில் இந்த ஷார்ட்ஸ் போடு அப்படின்னாக்கா டக்குன்னு அது போட்டு காமிச்சிடும். அது என்னன்னாக்கா வாய்ஸ் அசிஸ்டண்ட்.
நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து அந்த வாய்ஸ் வந்து கேப்சர் பண்ணி ரீட் பண்ணி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து நம்ம வாய்ஸ். இந்த வாய்ஸ் மூலமாக இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போல்லாம் வந்து பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேக்கிங், ஃப்ராடு, ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்குது. இப்போ இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ்ன்னு இருக்கும். ஏஜென்ட் அது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அது உங்களோட அக்கௌண்ட் இருக்குன்னா ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்க, ரிப்பீட்டடாக ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியாமல் ரிப்பீட்டடாக நடக்குது அப்படின்னா உடனே ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணணும், அதை டிடெக்ட் பண்ணி இது ஏதோ ஒரு தப்பான ட்ரான்சாக்ஷன், இதை உடனே ஸ்டாப் பண்ண சொல்லி டெம்பரரியாக உங்கள் அக்கௌண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துரும், இந்த அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காக டெம்பரரியாக லாக் பண்ணியிருக்குது, இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன், பேங்க்குக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன். அதனால் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க இல்லையா உங்கள் அக்கௌண்ட்டு. பட் இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணாக்கா இதெல்லாம் மானிட்டர் பண்ணி ஏற்கனவே இந்த ப்ரீ ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக மானிட்டர் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அது வந்து பாதுகாத்து வச்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, இதே நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து தங்கணும். இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு கால் பண்ணோன்னாக்கா நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணணும், க்யூவில் வெயிட் பண்ணணும். அப்புறம் வந்து ரிசர்வேஷன்னாக்கா இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கள், நீங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனாக்கா இந்த ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த பிரான்ச்சுக்குனாக்கா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி பல ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஃபோனில். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க க்யூவில் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து க்யூவில் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து டைமிங்ஸ் இருக்கும், காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் கேரில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ என்ன நடந்திருக்குனாக்கா இந்த ஏஐ மூலமாக கஸ்டமர் சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ ஏஐ எனேபிள்ட் ஆகிடுச்சு. சேட்பாட்ஸ். இந்த சேட்பாட்ஸ் என்ன பண்ணோன்னாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த ஹோட்டலோட ரிசர்வேஷன் அந்த வெப்சைட்டில் போனீங்க, இல்லாட்டி இந்த ஹோட்டலோட ஆப் ஏதாவது வந்து நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது உடனே ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துடும். நீங்கள் எங்கே போகணும், உங்களோட பட்ஜெட் என்ன, நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் ரீச் ஆகும், ஹோட்டலில் செக்இன் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வாய்ஸ் மூலமாகவோ இல்லை ஒரு சின்ன ஷார்ட்டாக சில கீவேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கனாக்கா அதுவே உங்களுக்கு ஃபுல்லாக க்ளியராக கொடுத்துரும். இது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற இந்த ஹோட்டல், இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இந்த டைமிங்கில் நீங்கள் செக்இன் பண்ணலாம், செக் அவுட் பண்ணலாம், இந்த கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இது உங்களோட பட்ஜெட்டில் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் கொடுக்கும். இந்த பிரான்ச்சு வேணுமா, அந்த பிரான்ச்சில் வேறு பிரான்ச் வேணுமா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேட்பாட் அதுவே கேட்கும். நெக்ஸ்ட்டு கேட்கும், அடுத்தது இந்த பட்ஜெட் வேணுமா இல்லை இதை விட உங்களுக்கு அதிகமான பட்ஜெட்டில் வேணுமா அப்படின்ட்டு. நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி அது வந்து டேட்டா உங்களுக்கு திருப்பி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு மூலமாகவோ இல்லை கூகுள் பே மூலமாகவோ பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ஹவர்ஸ் நீங்கள் எனி டைம் நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் அசிஸ்டன்ட், கஸ்டமர் சப்போர்ட் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை லேசாகுது. நீங்கள் வந்து மேனுவலாக வந்து ஒருத்தரை கால் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷனை அவங்க திருப்பி அவங்க சிஸ்டத்தில் எடுத்து கொடுத்து இதெல்லாம் வந்து டைம் ஆகும். அதுவும் நீங்கள் ஃபோனில் பண்ணிங்கனாக்கா நீங்கள் விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஓகே, எப்படி இருக்கும் இந்த பட்ஜெட் ஆஃப் ஹோட்டல்ஸ், இந்த பிக்சர்ஸ் எப்படி இருக்கும், வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேட் பாட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏஐயோட யூசேஜ் அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ ஸ்கேன் எடுக்கிறீங்க, ஏற்கனவே ஒரு ஸ்கேன் எடுத்துருப்பீங்க, இப்போ செகண்ட் ஸ்கேன் எடுப்பீங்க. இப்போ ஸ்கேனெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னாக்கா அதையும் உங்களை டிடெக்ட் பண்ணி ப்ரொடிக்ஷனோட சொல்லிடுது. ஏற்கனவே இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எப்படி, இப்போ இருக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எப்படி, அதனால் வந்து எப்படி ஹெல்த்து எப்படி போயிட்டுருக்குது, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு, இதை இன்னும் வந்து ஹெல்த்து கொஞ்சம் சிவியராக இருந்தனால அதை எப்படி தடுக்கலாம் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு க்ளீனாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருது உங்களுக்கு. இதனால் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகணும், வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டாக்டர் போகிறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது ஒரு பெரிய வந்து ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் ஃபோர்ஸில் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. முதல்லலாம் வந்து ஒரு சம்பவம் நடந்ததுனாக்கா ஒருத்தரை பற்றி படம் வரைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணோன்னாக்கா ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிடணும், அதுக்கப்புறம் படம் வரைவாங்க. அது வந்து மேனுவல் ப்ராசஸ்ன்றதுனால ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ அப்படி கிடையாது. இன்புட்ஸ்லாம் கொடுத்துட்டு வச்சுக்கலாம். அவர் வந்து இந்த ஹைட்டில் இருப்பார், இந்த கலரில் இருப்பார், இந்த நேரத்தில் இருப்பாருன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா அதுவே வந்து அந்த டைமென்ஷன்ஸை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ்லாம் கொடுத்துரும்.
இதனால் வந்து மேனுவல் ப்ராசஸ்லாம் ரொம்ப கம்மியாகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரி டிஃபென்ஸில், ஸ்கூல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை வந்து ஏதாவது ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல, இது வந்து எப்படி ஈஸியான ஸ்டெப்ஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கனாக்கா அதுவே எல்லா ஸ்டெப்ஸும் கொடுத்துரும். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்ஸ் மெக்கானிசம் கொடுத்துரும். அது ஒரு இன்ட்ராக்டிவாக வந்து குழந்தை கூட பேசி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு மாதிரி என்ன ரெக்யூர்மெண்ட் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது உங்களுக்கு வந்து குழந்தைகளோட படிப்புக்கும் உதவுது. சரி, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்குது, பல்வேறு துறையில் எப்படியெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அதில் 2 வகையான இருக்குது. ஒன்று வந்து நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொரு வந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். நேரோனாக்கா சில செட் ஆஃப் டாஸ்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ChatGPT இருக்குது, க்ளவுட் இருக்குது, ஜெமினி இருக்குனாக்கா அதுக்குன்னு சில டாஸ்க் இருக்குது. சில டாஸ்க் நீங்கள் கொடுத்து கேட்டிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுனாக்கா ஏற்கனவே இருக்கிற டேட்டா, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற அந்த ப்ராம்ப்ட்டு, அதுதான் வந்து அல்காரிதம் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கேற்ற மாதிரி அது டேட்டா உங்களுக்கு பண்ணி கொடுக்குது. இப்போ அடுத்த லெவல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னாக்கா நம்மளோட மனுஷன் மூளை மாதிரி அதுவே சிந்திச்சு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும் நமக்காக. ஆனால் இது வந்து இன்னும் செயல்பாட்டு வரல. இது இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்தோம். இப்போ இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பேசணும், இல்லை இந்த துறையை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குனாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.